மக்களே வணக்கம். நான் உங்கள் டிஜே ஜெயந்தி என் கவினையா சேனலு. இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா முக்கியமான விஷயந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் நேற்று நளினி, ஹீரோயின் நளினி, சினிமா நடிகை, அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். கடவுள் வந்து நேரில் யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க, யார் மூலிமா தான் வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க வந்து நேற்று வந்து அவங்க வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வைக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு இந்த அம்மாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட பக்தர் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா வந்து எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது, நான் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் நிர்வாகி ஒரு லேடி வந்து, உன்னை பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி விரதம் வச்சுருந்துருக்குறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வேலையை வெளியே போயிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாகி வேகமாக கார் எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்து கோயிலில் அந்த அம்மாவுக்கு தண்ணி ஊற்றின உடனே ஊற்றி அந்த அம்மா பிரதிஷ்டை பண்ணோடனே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி சாமி அந்த அம்மா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. கருமாரி அம்மனே இறங்கி ஒரு குடம் தண்ணி குடித்தாங்களாம். இதெல்லாம் சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் நடக்கும். கடவுளை அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு, முழுமையாக நம்புகிறவங்களுக்கு இது தெரியும். ஒரு குடம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மா கும்பாபிஷேகம் நடத்தின லேடி இருக்காங்களா, கோயில் நிர்வாகி, அவங்க கையில் சொல்லியிருக்காங்க, நீ போய் சாப்பிடு, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ போய் சாப்பிடுன்னு இருக்காங்க. அப்போ அந்த கருமாரி அம்மாவே தான் வந்து அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க. அதனால் அந்த கருமாரி அம்மனே வந்து அவங்களுக்கு நீ சாப்பிடு, அவங்க இருந்த பக்தி உண்மை, அவங்க எல்லாம் அந்த அம்மாக்காக கும்பிட்டது உண்மை, அந்த அம்மாக்காக கோயில் கட்ட உதவி பண்ணியிருப்பாங்க, எல்லாம் உண்மைன்றதுனால தான் கருமாரி அம்மாவே வந்து அந்த அம்மாவை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வரமாட்டாங்க, இந்த மாதிரி தான் வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இன்னொன்று பாருங்கள்.